நிச்சயமாக பலமுறை நம்ம சங்கீதத்தை வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, சங்கீத பகுதி வாசிக்கிற அந்த தாவீது ராஜா, அதாவது எழுதுற தாவீது ராஜா முன்பு இருந்த அந்த வசனங்களை வாசிச்சிருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் எழுதுனது யாரு? இது எல்லாமே நல்லா வாசிச்சு பாக்குறப்ப யாத்ராகமத்துல இருக்கிற வசனங்களை தான் இவர் எழுதியிருக்கிறார் இல்லையா? நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு தெரியுது, மோசே ஆரோனும் கூட்டிட்டு வர்றப்ப நடந்த விஷயங்களை அவரு எழுதி வச்சிருக்கிறார். அப்ப என்ன நடந்திருக்கும்? நம்ம அந்த காலகட்டத்துல கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, தாவீது ராஜா என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு? அதெல்லாம் வாசிச்சிருந்திருக்கிறாரு, அதை எல்லாத்தையும் தியானிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. பிறகு அவரும் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு? தன்னுடைய கைப்பட அதையும் எழுதி வச்சிருந்திருக்கிறார். அத சங்கீதங்களாக பாட்டுகளாக அவங்க பாடி இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல இருந்த அந்த வேத எழுத்தாளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சங்கீத பாட்டுகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இது போல தாவீது ராஜா என்ன பண்ணாரு? பாட்டு பாடினாரு. அவருடைய அரசாங்கத்துல இந்த பாட்டை பாடினாங்க. இது தாவீது ராஜாவோட எழுத்துக்கள்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கலாமே, இதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம இப்ப வாசிக்கிறப்ப நமக்கு புரிஞ்சுது. மோசேயும் ஆரோனும் எப்படி அவங்க வனாந்திர பகுதியில கூட்டிட்டு வந்தாங்க, ஆண்டவர் எப்படி அவங்களோட இருந்தாங்க, எப்படி அவங்களுக்கு போஷிச்சாங்க, அவங்க கோபம் கொண்டாங்களா, அவங்க முறுமுறுத்தாங்களா, எல்லா விஷயங்களையும் எழுதி வச்சிருக்கிறாங்கன்றத நம்மளால பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் நமக்கு இதன் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, வேதத்தை நம்ம வாசிக்கிறதோட நம்ம நிறுத்தி விடக்கூடாது. அந்த வாசிக்கிற வேதங்களை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ராஜாவான தாவீது ராஜா என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு? அதை தியானிச்சிருந்திருக்கிறாரு, அதை தினந்தோறும் வாசிச்சிருந்திருக்கிறாரு, அதை தினந்தோறும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? குறிப்புகள் எழுதி வச்சிருந்திருக்கிறாரு, அதை சங்கீதங்களாக பாடவும் வைத்திருக்கிறார். அப்ப நம்மெல்லாம் ஏமாத்திரம்? நம்ம பெரிய ராஜா கிடையாது, நம்ம பெரிய பிரஸ்தாபமான மக்கள் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் எப்படித்தான், பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரசிடென்டா இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, விசுவாசத்திலே இவர் வல்லவன் அப்படின்னு சொல்றவரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னமாக யாருதான் அவங்க? ரொம்ப சாதாரணமானவங்க. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னது? தாவீது ராஜாட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அதைத்தான் நம்மகிட்டயே ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஏன்னா தாவீது ராஜாவுக்கு ஒரு பெயர் இருக்கு, எனக்கு ரொம்ப பொறாமையான ஒரு பெயர். அது என்னது? தாவீது ராஜா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவரா, எனக்கு ரொம்ப பிரியமானவர்னு சொல்லி தாவீது ராஜா ஆண்டவர் சொல்றார். அந்த பிரியம் நமக்கு வேணும் இல்லையா? அப்படி ஒரு பிரியமான ஒரு மகளே ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறப்ப, பிரியமான எஸ்தர், பிரியமான ஜோதி அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அப்படி நம்மளை பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கும் ஆசையா இருக்கும். பிரியமானவளே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட மாட்டாரா? இப்ப தாவீது ராஜா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தாரு, வேதத்தை தியானிச்சாரு, வேதத்தை எழுதி வச்சாரு, வேதத்தை சங்கீதங்களாக பாடினாரு. அப்ப நாமளும் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளணும். குடும்ப ஜெபம் நமக்கு இருக்கணும், கணவன் மனைவியாக இருந்து ஜெபிக்கணும், தாயும் பிள்ளையுமாக இருந்து ஜெபிக்கணும், அந்நேரத்துல வேதத்தை வாசிக்கணும், நம்ம பகிர்ந்து கொள்ளணும், அதை குறிப்பும் எடுத்து வைக்கணும், அதை பாட்டாவும் நம்ம பாடணும். தாவீது ராஜாவுக்கு என்ன விதியோ, அவர் என்ன செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டாரோ அப்படியாக நாமும் வேதத்தை வாசிப்போம், வேதத்தை தியானிப்போம், வேதத்தை எழுதி வைப்போம், வேதத்தை குறிப்பு எழுதுவோம். எனக்கு நல்லா தெரியும், நான் சிறு வயதுல இருந்தே நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுடைய இந்த சண்டே கிளாஸ் நடத்துவாங்க இல்லையா, அப்ப இருந்தே சொல்லுவாங்க என்னன்னா, வேதத்தை நாங்க வாசிக்கிறப்ப அதை வாசிக்கிறதோட நிறுத்திக்காம நமக்குன்னு டைரி கொடுப்பாங்கல்ல அம்மா அப்பா நமக்கு கிஃப்டா, அந்த டைரியில அதை எழுத வச்சு எங்களுக்கு பழக்கம் உண்டு. சின்ன வயசுல இருந்தே வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறதோட நிறுத்தாம அதை மறுபடியுமாக எழுதி எழுதி வைக்கிறது. அதே வார்த்தைகள் தான், ஆனாலும் நம்ம கைப்பட அதை எழுதி வைக்கிறது இன்னும் மனசுல பதியும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியாக இப்பயும் இருக்கு. இப்பயும் ஆன்லைன்ல கூட அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு புக்கு அனுப்பி வச்சிருவாங்க நமக்கு, ஒரு நோட் புக்கு. அதுல வெறும் கோடு மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி வரைக்கும் நம்ம வேதத்தை வாசிக்கணும். வாசிச்ச பிறகு அதை பார்த்தே எழுதணும், தினந்தோறும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோ அப்பே இருக்கு. இப்பயும் சிஸ்டத்துல இருக்கு.
சரிங்களா? நம்ம தான் அப்படி எதுவும் கடைபிடிக்கிறது இல்ல. இன்று நம்ம கற்றுக்கொள்வோம். இன்றிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். வேதத்தை வாசிக்கிறதோடு நிறுத்திக் கொள்ளாம, தாவீது ராஜாவே செய்தாருன்னா, நம்ம செய்றதுக்கு அதெல்லாம் ஆசைப்படுவோம். வேதத்தை வாசிச்சுட்டு, அந்த வேத வசனத்தை எத வாசிச்சோமோ அத எழுதி வைப்போம். அத தியானிப்போம். மற்றவர்களோட ஷேர் பண்ணுவோம். பாட்டாவும் பாடுவோம். ஆமென்.